Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணிருங்க. நாளையோட லாஸ்ட் டேட் முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அனுப்பி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லாவே சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறத பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணாமல் ஒரு கோர்ஸாக கொலாப்ஸ் பண்ணி பண்ணாமல் மொத்தமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் 3 கேட்டகரி இருக்குது. கவர்மெண்ட், செல்ஃப் ஃபைனான்சிங், இஎஸ்ஐ காலேஜ் அப்படிங்கிற 3 கேட்டகரி இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் செலக்ட் பண்ணுறதுல மேலே கேட்டகரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப் படி உங்களுடைய கட் ஆஃப் 165க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா முதல்ல கவர்மெண்ட் காலேஜஸை கொடுங்க. அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா காலேஜஸ் அண்ட் கோர்சஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இஎஸ்ஐ காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் பிலோ பார்த்தீங்கன்னா 165க்கு கீழே இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆர் எஸ்எஃப், அது உங்களுடைய சாய்ஸ் அடிப்படையில் மேக்ஸிமம் எஸ்எஃப் காலேஜ் தான் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பிஎஸ்சி நர்சிங் ஒரு 3 பிஎஸ்சி நர்சிங் காலேஜ் கொடுத்துட்டு அதுக்கு பிஃபார்ம், அடுத்து பிஎஸ்சி நர்சிங், அடுத்து ஓடிஏடி, அடுத்து பிஎஸ்சி நர்சிங், அடுத்து பிஃபார்ம், இப்படி ஒவ்வொரு கோர்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்காம ஒரு ஆர்டராக ஒரு 50 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா முதல்ல பிஎஸ்சி நர்சிங்க்கு 50 காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த 50 காலேஜ் பிஎஸ்சி நர்சிங்க்கு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிஃபார்ம் கொடுக்கணும். அந்த பிஃபார்முக்கு ஒரு 70 காலேஜஸ் சூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பிபிடி கொடுக்கணும். பிபிடிக்கு ஒரு 30 காலேஜஸ் 40 காலேஜஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிஓடி கொடுத்தணும். அதுக்கப்புறம் தான் ரேடியோகிராஃபி. இதே மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லும் பண்ணும்போது அந்த சிஸ்டம் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அந்த சாய்ஸ் அந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணுற சிஸ்டத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது, நமக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம கோர்ஸ் கிடைக்கும் போதும் ஒரு ஆர்டராக கிடைக்கும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஈச் கோர்ஸுக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா 50லேருந்து 80 காலேஜஸ்க்கு மேலே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபஸ்ட் சைடாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் ஒரு 130 145க்கு இருந்தால் கூடயே உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் 1000க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் சீட் வரதுனால எல்லாருமே கவனமாக சாய்ஸ் பண்ணுங்கள், கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இ சேவை மையம் அதாவது நெட் சென்டரில் போய் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா அந்த சிஸ்டம் அவர் பார்த்து இருந்து நம்ம இந்த சைடு இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு அவங்க என்ன சாய்ஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகிறதில்ல. அதனால நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக இருந்தால் சிஸ்டத்தை வாட்ச் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவர் என்ன காலேஜஸ் கொடுக்குறாங்க, என்ன கோர்சஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறமா அவர் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி இவர் கரெக்டாக கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்பல்சரி லாஸ்ட் சாய்ஸ் லாக் அப்படிங்கிறது பண்ணணும். சாய்ஸ் லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு இன்டிமேட் ஆகும். ஆனால் அப்போ நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதாக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலைன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் காமிக்கவும் செய்யாது, உங்களுக்கு சீட்டும் அலாட் ஆகாது. அதனால் கம்பல்சரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலாக அதை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா ஈச் கோர்ஸ் ஈச் காலேஜஸ் ஒன் பை நீங்கள் செக் பண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஓடிபி மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்து நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடணும். இவ்வளவுதான் சாய்ஸ் ஃபில்லிங். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அது நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோடு பண்ணும்போது கம்பல்சரி எல்லாருக்குமே சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கான்ஃபிடென்ட்டாக எனக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக சீட் கிடைக்கும். எல்லாருக்குமே சீட் கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சீட் அலாட்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் அதாவது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 19/9/2025. அந்த டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட காலேஜில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். நீங்கள் அப்ளிகேஷன் டைமில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்களோ உங்களுடைய 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் இந்த அலாட்மெண்ட் ஆர்டருடைய 2லேருந்து 3 காப்பி கொண்டு போய் காலேஜில் சம்மந்தப்பட்ட காலேஜில் போய் அட்மிஷன் போடுறது தான்.
முடிஞ்சது அட்மிஷன் போட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இவ்வளவுதான் சிம்பிள் ப்ராசஸ் கவுன்சிலிங். எல்லாருக்குமே சீட் கிடைக்க எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வேற்று கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.